Hi viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போற கான்செப்ட் டைம் ரெஃபரன்ஸ் வேர்ட்ஸ், காலத்தை உணர்த்தும் வார்த்தைகள். தின், தின் நாள் அல்லது பகல். இன்னைக்கு என்ன நாள் அப்படின்னு கேட்கறதா இருந்தாலும் அந்த நாள் அப்படிங்கிறதுக்கு தின்னுங்கிற வார்த்தை பயன்படுத்துறோம். இது பகலா அல்லது இரவா அப்படின்னு பகல் இரவு அப்படின்னு பேசுறதுக்கும் பார்த்தீங்கன்னா தின் அப்படிங்கிறத யூஸ் பண்றோம். ராத், ராத் இரவு. சுபக், சுபக் சபேரே, சபேரே காலை. தொபஹர், தொபஹர் மதியம். ஷாம், ஷாம் மாலை. ஆஜ், ஆஜ் இன்று. கல், கல் நேற்று அல்லது நாளை. ஹிந்தில நேற்று அப்படின்னு சொல்றதுக்கும் கல்லுங்கிற வார்த்தை தான் பயன்படுது. நாளை அப்படிங்கிறதுக்கும் கல் அப்படிங்கிறது தான் பயன்படும். ஒரு சென்டென்ஸை முடிக்கும் போது வந்தேன் அப்படின்னு சொல்றேனா இல்ல வருவேன் அப்படின்னு சொல்றேனாங்கிறத வச்சுதான் அது நேற்றா அல்லது நாளையாங்கிறது முடிவு பண்ணப்படும். கல் அப்படின்னு சொன்ன உடனே அது என்ன நேத்திக்கா நாளைக்கா அப்படிங்கிறது கன்ஃபியூஷன் இருக்கதான் செய்யும். முடிக்கும் போது அது கிளியர் ஆயிடும். பர்சோ, பர்சோ நேற்று முன்தினம், நாளை மறுநாள். அதே கான்செப்ட் தான் இங்கேயும். ஸோ முடிக்கும் போது தான் தெரியும், ஆரம்பிக்கும் போது அது எந்த வார்த்தையை மீன் பண்ணுதுங்கிறது நமக்கு தெரியாது. பர்சோ. தாரிக், தாரிக் தேதி. சப்தா, சப்தா ஹஃப்தா, ஹஃப்தா வாரம். மாஹ், மஹீனா, மாஹ் மஹீனா மாதம். வர்ஷ், வர்ஷ் சால், சால் வருடம். ஆஜ்கல், ஆஜ்கல் இப்பொழுதெல்லாம். அப், அப் இப்பொழுது. கப், கப் எப்பொழுது. ஸோ டைம் பத்தி கொஸ்டின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எப்பொழுதுங்கிற அர்த்தத்துல கப் அப்படிங்கிற வேர்ட் பயன்படும். ரோஜ், ரோஜ் தினமும். ஹமேஷா, ஹமேஷா எப்பொழுதும். கபி கபி, கபி கபி எப்பொழுதாவது. கபி நகி, கபி நகி எப்பொழுதுமே இல்லை. பெஹலா, பெஹலா முதலாவது. தூஸ்ரா, தூஸ்ரா இரண்டாவது. ஆக்ரி, ஆக்ரி கடைசி. பிச்லே, பிச்லே போன கடந்த. அக்லா, அக்லா அடுத்த. பெஹலே, பெஹலே முன்பு. பெஹலா அப்படின்னா முதலாவது. ஸோ இப்போ வருஷத்துல முதல் மாசம் என்ன அப்படின்னு கேட்குறோம் அப்படின்னா அந்த இடத்துல பெஹலா அப்படிங்கிற வேர்ட் வரும் உங்களுக்கு. அப்படி இல்லாம இப்போ மார்ச், மார்ச்சுக்கு முன்னாடி என்ன மாசம் அப்படின்னு கேட்கறதா இருந்தது, முன்பு, இதற்கு முன்பு அப்படின்ற மாதிரி சொல்றதா இருந்தா பெஹலே அப்படிங்கிறது யூஸ் ஆகும். பாத், பாத் பின்பு. ஸோ இந்த வார்த்தைகள் முன்பு பின்பு இது ரெண்டுமே அதற்கு முன்பு இதற்கு பின்பு அப்படின்னு இக்கு அப்படின்னு சொல்றதா இருந்தா கே அப்படிங்கிற வேர்ட் யூஸ் ஆகும் உங்களுக்கு. மகினே கே பெஹலே, சப்தா கே பெஹலே, தின் கே பெஹலே, கே பாத் அந்த பிறகு அப்படின்னு சொல்லும் போது அந்த பிறகு இதற்கு பிறகு அந்த இக்கு அப்படிங்கிறதுக்கு கே அப்படிங்கிறத பயன்படுத்துறோம். ஸோ ஃபுல்லாக டைம் பார்த்துடலாங்க. தின், ராத், சுபஹ், சபேரே, दोपहर, शाम, आज, कल, परसों, तारीख, सप्ताह, हफ्ता, माह, महीना, वर्ष, साल, आजकल, अब, कब, रोज, हमेशा, कभी कभी, कभी नहीं, पहला, दूसरा, आखिरी, पिछले, अगला, पहले, बात. இப்போ நம்ம பார்க்க போற கான்செப்ட் வாரோं के नाम, கிழமைகளுடைய பெயர்கள். ஞாயிற்றுக்கிழமை ரவிவார், ரவிவார். இத்வார், இத்வார். திங்கட்கிழமை சோம்வார், சோம்வார். செவ்வாய்க்கிழமை மங்கள்வார், மங்கள்வார். புதன்கிழமை புத்வார், புத்வார். வியாழக்கிழமை குருவார், குருவார். வெள்ளிக்கிழமை சுக்ருவார், சுக்ருவார். சனிக்கிழமை शनिवार, शनिवार. रविवार, इतवार, सोमवार, मंगलवार, बुधवार, गुरुवार, शुक्रवार, शनिवार. இது கூட சேர்ந்து சின்ன क्वेश्चंस and आंसर्स எப்படி ஃப்ரேம் பண்றதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு என்ன நாள் அப்படின்னு கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச வார்த்தையை போட்டு आज क्या दिन है அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இருந்தாலும் ஹிந்தில பாத்தீங்கன்னா நாட்கள் பத்தி பேசும்போது கோன்சா அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. आज कौन सा दिन है அப்படின்னு சொன்னீங்கனாலும் இன்னைக்கு என்ன நாள் அப்படிங்கிறது தான் அர்த்தம்.
आज कौन सा दिन है அல்லது आज क्या दिन है அப்படின்னு கேள்வி கேட்கலாம். பதில் சொல்லும் போது இப்போ இன்னைக்கு சனிக்கிழமை அப்படின்னு சொல்லணும்னா ஆஜ் शनिवार है அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆஜ் शनिवार है, இன்று சனிக்கிழமை. அப்படியே லிட்டரலா டிரான்ஸ்லேட் தான் பண்றோம். நேற்று என்ன நாள் அப்படின்னு கேட்கறதா இருந்தா நேற்று அப்படிங்கிறதுக்கு கல்லுங்கிற வார்த்தை பயன்படும். கல் क्या दिन था அப்படின்னு கேட்கிறோம். தா அப்படிங்கிறது பாஸ்ட பத்தி பேசக்கூடிய ஒரு வார்த்தை. ஸோ இந்த தா தான் முடிவு பண்ணுது கல் அப்படிங்கிறதுக்கு நேற்று அப்படிங்கிறது அர்த்தம் அப்படின்னு சொல்லி. கல் क्या दिन था அப்படின்னா நேற்று என்ன நாள். பதில் சொல்லும் போது கல் சுக்ரவார் தா, நேற்று வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்றதா இருந்தா கல் சுக்ரவார் தா அப்படின்னு சொல்றோம். ஸோ ஆன்சர்லயும் கொஸ்டின்லையும் தா அப்படிங்கிறது தான் நேற்று அப்படிங்கறத அர்த்தத்தை கொடுக்குது. அதே கல் क्या दिन है அப்படின்னு சொன்னீங்கன்னா ஹேங்கிறது ஃபியூச்சரை பத்தி பேசக்கூடிய ஒரு வார்த்தை. ஸோ அதனால இந்த இடத்துல கல் அப்படிங்கிறதுக்கு நாளை அப்படிங்கிற அர்த்தம் கிடைக்குது. கல் क्या दिन है, கல் ரவிவார் है, நாளை ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொல்றோம். அப்படி இல்லாம இப்ப இன்னைக்கு என்ன மாசம் அப்படின்னு கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா அப் क्या महीना है அப்படியே லிட்டரலா டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. அப் क्या महीना है, இன்னைக்கு என்ன தேதி. ஆஜ் क्या तारीख है, ஸோ இன்று அப்படிங்கிறதுக்கு ஆஜ் என்ன நாள் என்ன தேதி அப்படின்னு சொல்றதுக்கு क्या तारीख है அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஸோ நேற்றுக்கு இன்னைக்கு நாளைக்குங்கிறதுக்கான வேர்ட்ஸ் உங்களுக்கு தெரியும், கிழமைகளோட பெயர்கள் தெரியும். ஸோ இதை வச்சு டெய்லியும் என்ன டேட், நேற்றுக்கு என்ன நாள், இன்னைக்கு என்ன நாள், இன்னைக்கு என்ன டேட் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. வேற ஒரு கான்செப்டோட அடுத்த வீடியோல கண்டினியூ பண்ணலாங்க. இந்த செஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தன்யவாத், ஃபிர் மிலேंगे.